ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி புதன்கிழமை சிவன் ராத்திரி. இந்த நாளில் நாம் நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய 7 ஜென்ம பாவங்களும் தீர்வதற்கு, நம்மளுடைய 7 தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கவும் நாம் வழிபட வேண்டிய நாள் இந்த சிவராத்திரி. இந்த நாளில் யார் ஒருவர் இரவு முழுவதும் கோவிலில் உட்கார்ந்து சிவ மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ கண்டிப்பாங்க அவங்கள தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தொலையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியலை, இல்லை வயதான காலமாக இருக்குது, இல்லை வேலைக்கு போகிற காரணத்தினால என்னால் போக முடியலை, குழந்தைகளை விட்டுட்டு போக முடியல, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கிறவங்க உங்கள் வீட்டிலையே நீங்கள் இரவு முழுவதும் சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்கங்க. எப்பொழுதுமே நாம் சிவநாமம் சொல்ல சொல்ல நம்மளுடைய கர்மாக்களையும் பாவம் தொலையும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் இந்த நாள் சிவன் ராத்திரி இன்றைக்கி சொல்லும் பொழுது உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், கூடுதல் பலனும் கிடைக்கும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சிவ மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு தடவை சொன்னால் கூட பரவாயில்லைங்க. 2000 தடவை சிவநாமம் சொன்னதுக்கு பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சிவபெருமான மனசில் நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பேர்லேயும் செஞ்சுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பல மடங்காக பெருகி வரும். அதனால் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சிடுங்க. அந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. என்னோடய பதிவு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.